கங்கையின் கிளை நதி யமுனை. அந்த நதியை தூய பெருநீர் யமுனை என்று பாராட்டினாள் ஆண்டாள். ஏன் தெரியுமா? கம்சன் என்ற கொடியவன் வசுதேவரையும் தேவகியையும் மதுரா நகரில் சிறை வைத்திருந்தான். சிறையில் தேவகிக்கு கண்ணன் பிறந்தான். கண்ணனை வசுதேவர் சிறையிலிருந்து ஆயர்பாடிக்கு கொண்டு செல்லும் போது இந்த யமுனை அவருக்கு வழிவிட்டது. நல்லவர்களுக்கு துணையாகி உதவுபவர்கள் தூயவர்கள் அல்லவா? அதனால் யமுனை நதியை தூய பெருநீர் என்று புகழ்ந்தாள். அந்த யமுனை நதிக்கரையில் நந்தாபுரி என்ற ஓர் அழகான நகரம் இருந்தது. மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சிற்ப வேலைப்பாடு மிகுந்த வேலைகளும் அந்த நகரின் அளவுக்கு அழகூட்டின. ஆறு போன்ற அகன்ற தெருக்களை அங்கு காணலாம். நகரம் தூய்மையின் இருப்பிடமாக விளங்கியது. தங்கள் நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு மக்களுக்கு இருந்தது. வீட்டின் குப்பையை வீதியில் கொட்டும் வீணர்கள் அங்கே பார்க்க முடியாது. இது நாம் வாழும் இடம். நாம் வாழும் இடத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் தாமாகவே நினைத்தனர். ஆதலால் அந்த நகரை தூய்மையாக வைத்திருந்தார்கள். இவ்வளவு சிறப்பான அந்த நகர மக்கள் வாழும் காரணம் என்ன? அவர்களுடைய அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசனும் தான். மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி என்பார்கள். அதன்படி நந்தாபுரி மன்னன் நரேந்திர பூபதி நல்லவனாக இருந்ததால் நாட்டு மக்களும் நல்லவர்களாகவே வாழ முடிந்தது. நரேந்திர பூபதி தன் மக்களை கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தான். வீரத்திலும் கொடையிலும் சிறந்து விளங்கினான். மக்கள் திருவுடைய தங்கள் மன்னனை கண்டால் காக்கும் தெய்வமாக திருமாலாகவே கண்டு மகிழ்வார்கள். தன் நாட்டு மக்களுக்கு நெல்லும் உயிரல்ல, நீரும் உயிரல்ல, நாம் தான் உயிர் என்பதை மக்களுக்கு நன்கு உணர்த்தினான். தன் உயிருரைகின்ற உடம்புகளாக நாட்டு மக்களை அவன் மதித்து வந்தான். அதனால் மக்கள் அவனை ஆருயிரின் தாயே, அறத்தின் பெருவடிவே என்றெல்லாம் போற்றி புகழ்ந்தனர். இந்த நரேந்திர பூபதிக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாள். அவள் பெயர்தான் சாயாதேவி. பேரழகும் பெருங்குணங்களும் வாய்ந்தவள். பெண்களுக்கு உரிய அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற 4 குணங்களில் அவளுக்கு 4 படைகளாக விளங்கின. அவளுடைய 5 புலங்களும் அவளுக்கு அமைச்சர்களாக இருந்து அவளை நல்வழிப்படுத்தின. அவளுடைய சிலம்புகளே அழகிய முரசங்கள் ஆகின. அவளுடைய கண்களே வேலாகவும் வாளாகவும் விளங்கின. அவளுடைய முகமே அவளுக்கு வெண்கொற்று குடையாக விளங்கியது. இவற்றின் துணையோடு அவள் பெண்மை எனும் அரசை ஆண்டு வந்தாள். மன்னனும் நல்லவன், மகளும் நல்லவள், மந்திரிகளும் நல்லவர்கள், மக்களும் நல்லவர்கள். இவ்வாறு நல்லவர் வாழும் இடத்தை தேவர்களும் விரும்புவார்கள் அல்லவா? விண்ணுலகில் இருந்து 4 தேவதைகள் நந்தாபுரிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருவார்கள். அரண்மனையை சுற்றியுள்ள அழகிய பூங்காவில் ஆடிப்பாடி மகிழ்ந்திருப்பார்கள். கதிரவன் மறைந்ததும் தன் உலகுக்கு சென்று விடுவார்கள். அவர்களுடன் ஒரு லாடிக்கார கிழவனும் வருவார். அந்த பூங்காவில் தேவதைகளுடன் அவர் ஆடிப்பாடி மகிழ்வார். அவர் தேவதைகளுக்கு கதைகள் கூறுவார், பாடல்களை பாடுவார். இவற்றிற்கெல்லாம் மேலாக அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை முன்பே அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர். நடந்ததை அறிபவன் அறிஞன், நடக்கப் போவதை அறிபவன் ஞானி என்பார்கள். அவ்வகையில் அவர் ஞானியே. ஒரு வெள்ளிக்கிழமை மாலை நேரம் தேவதைகள் எல்லாரும் ஆடிப்பாடி மகிழ்ந்த பின்னர் அங்கிருந்து மரத்தடியில் அமர்ந்தனர். தாத்தாவும் அங்கிருந்த ஒரு கல்லின் மேல் அமர்ந்தார். தேவதைகளில் ஒருத்தி தாத்தாவிடம், தாத்தா ஒரு கதை சொல்லுங்கள் என்று கேட்டாள். கதை என்றால் எல்லோருக்கும் விருப்பம் தானே. அறியாத கருத்துக்களை சுவையாக சொல்வது கதை அல்லவா? ஆள வேண்டிய சந்தர்ப்பத்தில் ஆள வைப்பதும், சிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் சிரிக்க வைப்பதும் நம்மை கவர்வது கதைதானே. சிரிக்க வைத்து சிந்திக்க வைப்பதில் கதைக்கு நிகர் கதையே. அத்தகைய கதை ஒன்றை கூறுமாறு ஒரு தேவதை கேட்டது. தாத்தா கதை சொல்ல தொடங்கினார். தேவதைகளே, நான் வாழ்ந்த கதையை சொல்லவா, தாழ்ந்த கதையை சொல்லவா? இல்லை, இந்த அழகிய நகரத்துக்கு அழிவு ஏற்பட போகிறதே, அந்த கதையை சொல்லவா? எந்த கதையை சொல்லட்டும் என்று கேட்டார். குறும்புக்கார தேவதை ஒருத்தி, நீங்க வாழ்ந்த கதை வேண்டாம், தாழ்ந்த கதையும் வேண்டாம். நாம் வாரந்தோறும் வந்து போகிற இந்த அழகிய நகரத்திற்கு அழிவு வரப்போகிறதே என்றீர்களே, அந்த கதையை சொல்லுங்கள் என்று கேட்டாள். அதற்கு தாத்தா, சரி, அதையே சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த நகரிலிருந்து 2 காத தூரத்தில்
உஜ்ஜயினி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரை ஆதித்யன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். பெரும் படைகளை கொண்டவன், ஈவு இரக்கமற்ற கொடியவன். சுற்றிலும் இயக்குகின்ற நாடுகளை வென்று தன் நாட்டுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் என்னும் பேராசை அவனுக்குண்டு. அவன் நாட்டு மக்களும் தன் மன்னனை போல கொடியவர்களாக வாழ்கின்றார்கள். அவன் தனது பெரும் படையுடன் நாளை இந்த நந்தாபுரியை தாக்கி தரைமட்டமாக்கிவிட திட்டமிட்டிருக்கிறான். கொடியவர்கள் நிறைந்த பெரும் படையோடு அந்த பொல்லாதவன் வந்து தாக்கினால் இந்த நகரம் என்ன ஆகுமோ என்று கேட்டு நிறுத்தினார். தேவதைகள் எல்லாம் அச்சச்சோ என்று சூழ் கொட்டினார்கள். தேவதைகளுக்கு தாத்தா கதை சொல்லிக் கொண்டிருப்பதை நந்தாபுரியின் அமைச்சன் அமரகோசரியின் அருமை மைந்தன் ஆனந்த கோசன் அடுத்த மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். தாத்தா தொடர்ந்தார். உஜ்ஜயினி மன்னன் ஆதித்யன் பெரும் படையுடன் வந்து இந்த நகரை நாளை காலை தாக்கப் போகிறான். இந்த நகரம் தரைமட்டமாகிவிடும் என்றார். மேலும் பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.